जय अम्बे काली माँ जय अम्बे दुर्गे माँ जय अम्बे काली माँ अम्बे दुर्गे माँ अम्बे काली माँ अम्बे दुर्गे माँ अम्बे दुर्गे माँ जय अम्बे काली माँ अम्बे अम्बे दुर्गे माँ जय अम्बे काली माँ अम्बे दुर्गे माँ जय अम्बे काली माँ अम्बे दुर्गे माँ जय अम्बे काली माँ अम्बे काली माँ अम्बे दुर्गे माँ बोलिए दुर्गा मैया की नवरात्रि महोत्सव की श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः हरि ओम तत्सत् वेदांत डिंडिमा 68வது श्लोकम् अनामरूपं सकलम् सन्मयं चिन्मयं परम् कुतो भेदः बन्ध इति कुतो भेदः कुतो बन्धः इति वेदान्तडिण्डिमः கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகம் வரைக்கும் அர்த்தத்தை பார்த்திருக்கோம். நம்ம இந்த லோகத்தில் எதெல்லாம் அனுபவப்படுறதோ காணப்படுறதுன்னு மட்டுமில்லை, அனுபவப்படுறதோ 5 புலங்கள்னால 5 விதமாக லோகம் பஞ்சவிதம் பவதி. அது எல்லாமே சகலம் நிஜமாக அதுக்கு ஒரு நாமமோ ஒரு ரூபமோ இல்லை. அநாம ரூபம் சகலம் ஜகத்து. ஆனால் இருக்கிறது என்ன? சத்தியத்திலோ நாமரூபம் இல்லை, சத்தியத்திலோ விகல்பம் இல்லை, சத்தியத்திலோ குணம் இல்லை. நிர்விசேஷ நிர்குண. ஸோ சகலம் சின்மயம் சத்மயம் அண்ட் பரமம். ஸோ சின்மயமாகவும் சத்மயமாகவும் அப்படின்னு சச்சித் ரூபமாக இருக்கிற பரமமாக இருக்கிற அதுக்கு மிஞ்சி வேறு ஒன்றும் இல்லாத அது அதுக்கு நாமரூபம் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் சகலம் நாமரூபம், ஆனால் சத்மயம் சின்மயம் பரம் ரெண்டும் ஒரே வரியில் சொல்கிறாரு. இந்த சகலம் అనేది
திருஷ்ய பிரபஞ்சம் சகலம்னு எடுத்துக்கிட்டு நாமரூபம்னு எடுத்துக்கலாம். அப்போ இருக்கிறது என்ன? சின்மயம் சத்மயமான பரமமான சகலம் அதாவதாக இருக்கின்றனதே அப்படின்னு. அப்படி இருக்கும்போதோ பேதத்தனை பார்க்கறதுக்கு எங்கே தான் வாய்ப்பு இருக்கு? எங்கேருந்து தான் பேதம் வரும்? எதிலோ பேதம் வரும்? அதேபோல் எங்கே பந்தம் வரும்? த்விதீயாத்வை பயம் பவதே. பேதம் இருக்கன்னாவே பயம் வந்துடும். இங்கே பந்தம் எங்கேருந்து இருக்கும்? பந்தம் இருக்குமா? ஏன்? பேதம் இல்லாதனால. பேதம் இல்லை, பந்தம் இல்லாதனால பயம் இல்லை. நிர்பய ஸ்திதி இது வேதாந்த டிண்டிமஹா அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகத்தில் சொல்லி அடுத்ததாக 69வது ஸ்லோகத்தில் ந தத்வாத் கத்யதே லோகஹ நாமாத்யைர்வ்யபிசாரதஹ वटुर्जठर इत्यादैः इति वेदान्तडिण्डिमः. ஆனால் லோகத்தில் விவகாரம் முக்கியமாக சரி వ్యవహారத்தில் சொன்னால் பரவாயில்ல. మనసు ఇవనికి బుద్ధిలో இந்த தத்துவம் అనేది ஒன்றுதான் இருக்கு, பலது இல்லைனேது ஞானம் ஏற்பட்டுச்சோ? ஏற்படலை. அதனால் பெரும்பாலும் எல்லோரும் அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால யாருமே கூட தத்துவத்தை யாரும் சொல்கிறதில்லை. சரி, வெளியிலோ சொல்ல வேண்டாம். வெளியிலோ சொன்னால் தத்துவம் எப்படி சார் விவகாரம் நடக்கும் வாழ்க்கையிலோ அப்படின்னு கேட்டால் கூட சரி, உள்ள உணர்ந்தியா? உன் அறிவில் தத்துவம் உணர்ந்தையா? வேதாந்தம் படித்தா உணர்வேன். ஆனால் பொதுவாக இங்கே சொல்கிறது பொதுவாக தத்துவா ந கத்தியதே. தத்துவத்தின் யாரும் சொல்கிறதில்லை லோகத்தில். நாமம் ரூபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதனால பேதத்தினை பார்த்து அதனால பந்தத்தினை உருவாக்கிட்டு அதனால பயமும் ஏற்பட்டு எல்லாம் ஏற்படும். ஸோ நாமாத்யைஹி व्यभिचारतः. இங்கே இருக்கிற பலதை பார்த்து பலதை நினச்சிக்கிட்டு பிரமப்படுறான். அதனால மனசுக்கு ஒரே குழப்பம். அதனால பேதம் பார்க்கறது అనేది பாபம். தவறுன்னு கூட சொல்லக்கூடாது, பாபம். ஏன்? பேதத்தை பார்க்கறதுனால உனக்கு அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால உனக்கு திரும்பி புனரபிஜனனம், புனரபிஜனனத்தினால திரும்பி கர்மா, கர்மத்தினால திரும்பி பாபம் பண்ணுறேன், திரும்பி பிறப்பேன். கொஞ்சம் ஏதோ புண்ணியம் பண்ணேன்றே, எவ்வளோ புண்ணியம் எவ்வளோ பாபம் கேல்குலேஷன் தெரியாது நமக்கு. ஸோ இப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ இந்த தத்துவம் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க? அவர் உதாரணம் கொடுக்குறாரு. இவன் சின்னவன், இவர் வயசானவர். வட்டுவன்னா சின்னவன், யவனத்தில் பாலகனாக இருக்கான், இல்லைன்னா யவனத்தில் இருக்கான். வயசானவன் பார்த்துட்டு சரீரம் பார்க்குறான் இல்லையா? சரீரத்துக்கு வயசாகும், மாற்றமும் காணப்படும் சரீரத்தில். அதை பார்த்துட்டு ஜரட்டன்னா வயசானவன், மூப்போந்தவன் ஜரட்டான்னு சொல்லுவாங்க. இத்தியாதி இப்படி முதலான இல்லை பாஷ வேஷ மத ரூபத்திலோ பலதெல்லாமும் சொல்லுவாள். இந்த பேதங்களே பார்த்துட்ருப்பாள். ஸோ ஆனால் இப்படி தான் லோகத்தில் நடக்கிறது. இது வேதாந்தம் நமக்கு தெரிவிக்கிறது. நம்ம அறிவில் நமக்கு அறியற போல் செய்கிறது. இது வேதாந்த டிண்டிமஹா. இப்படி பார்த்தா செஞ்ச என்ன நஷ்டம்னா அதோ பேதம் வரும், பந்தம் வரும், பயம் வரும்.
எல்லாம் வரும். சோகம் வரும், மோகம் வரும். அதனால அப்போ நாமரூபம் என்னன்றீங்க? இவ்வளோ பேதங்கள் அனுபவப்படுறது அது இந்திரஜாலம் போல். 70வது ஸ்லோகத்தில் இந்திரஜாலம் பற்றி சொல்கிறாரு. நாமரூபாத்மகம் விஸ்வம் இந்திரஜாலம் விதுர்புதாः அநாமத்வாத் யுக்தத்வாதி இதி வேதாந்தடிண்டிமஹ. இந்த நாமரூபங்கள் சத்தியமில்லைன்னு தெரிஞ்சுக்கணும் ஞானிகள், வைஸ் பீப்புள், புதாக. யார் சாஸ்திரத்தினை கேட்டாங்களோ, யார் குருக்கிட்ட வந்தாங்களோ, சாஸ்திரம் சிரவணம் பண்ணாங்களோ, அவங்க புதாக, வைஸ் பீப்புள். அவங்களுக்கு தெரியும் புதாக விதுஹு என்னது. இந்த நாமரூபாத்மகமான விஸ்வம் இருக்கு, உனக்கு அனுபவப்படுறது, எல்லாருக்கும் அனுபவப்படுறது, ஞானிக்கும் அனுபவப்படுறது. இதெல்லாம் ஞானிக்கு தெரியும். இது ஒரு இந்திரஜாலம் போல், ஒரு மேஜிக் போல், ஒரு கனவு போல். அதனால ஏன் அப்படி என்ன, அசல் நிஜமாக இதுக்கு இந்த நாமரூபம்னு சொல்கிறேன். நாமமாவது ஏதோ நீ வச்சுட்டு அந்த வஸ்து நாசனமாகி போகிற வரைக்கும் அதே நாமம் கூப்பிடுவேன் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு கூட ஒரு பேர் வைக்கிறாங்க, அவனு வயசாகி மூப்பு மரணம் ஏற்படுற வரைக்கும் அதே பேர் வச்சு கூப்பிடுறோம். நடுவில் எத்தனை பேர் மாற்றுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கெசட்டில் போட்டு. சில பேர் ஒரு அக்ஷரத்தினை சேர்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அது ஒரு பைத்தியம். சில வாட்டி ஒரு அக்ஷரத்தினை குறைச்சிக்கிறாங்க. அது சம்ஸ்கிருதமாக, அதில் சரியான அர்த்தம் இருக்கா, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னொரு ஏ ஆட் பண்ணு, BANA at another A, banana. நிறைய பேர் பண்ணுவாங்க இங்கே. இன்னொரு இடத்துல இன்னொரு விதமான பைத்தியம். ஸோ சில பேருக்கு நியூமராலஜி அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான். அதில் அக்ஷரம் இருக்கும், நம்பர் இருக்கும், எத்தனை கணக்கு, அதெல்லாம் ஏதோ சொல்லும். சரி, மாற்றுக்கிறாங்க பேர். நமக்கு விஷயம் எங்கள் பேர் எல்லாரும் மாற்றுறதில்லை, ஆனால் அதையும் மாறுறது. போய் பார்க்குறேன், ரூபம் எல்லாம் மாறிட்டே இருக்கு. மனுஷனுக்கு இல்லை, எல்லா வஸ்து கூட ரூபம் மாறுறது. அது கொஞ்சம் 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 துருப்பு பிடிச்சிடும். முதல்ல டஸ்ட்டு பிடிச்சிக்கும், அப்புறம் துருப்பு பிடிச்சிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிடும், அப்புறம் ஒன்று ஒன்று கைட்டு போயிடும். உடம்புக்கு அப்படிதான், எல்லா வஸ்துவுக்கு அப்படிதான். எதுவுமே அப்படி இருக்காது, எதுவுமே அப்படி இருக்காது. அதனால அநாமத்வாத், அதுக்கப்புறம் அயுக்தத்வாத். அயுக்தத்வாத்ன்னா இது இந்த நாமரூபம் கொடுக்குறோம், இது இது இப்படின்னு சொல்லி நிச்சயமாக முதல்ல நாமரூபம் இல்லை, அநாமரூபந்தான். இன்னொன்று ஃபிக்ஸ்டாகவும் இல்லை அது. அதனால இட் டசன்ட் டிசர்வ் டு பி கால்டு, ஆர் ஏதாவது ஒரு கேட்டகரியில் போடுறதுக்கு அதுக்கு தகுதி இல்லை அதுக்கு. அப்படிப்பட்ட இந்த உலகம் இது இந்திரஜாலம்னு சொல்லிட்டு வைஸ் பீப்புள், அறிவிருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இது வேதாந்த டிண்டிமஹ. இது நாமரூபம் நீ எந்த வகையிலோ ஆர்கியூ பண்ணி எப்படி சொன்னால் கூட, குடம் అనేది சப்ஸ்டான்ஸ், மண் சப்ஸ்டான்ஸ்.
மண் இருக்கு. நீ கொடுத்த அந்த పేరు నామం ఉంది సబ్స్టాన్షియల్లీ அந்த నామం అనేది இல்லை రూపం అనేది కూడా இல்லை. சப்ஸ்டான்ஷியல் என்ன தெரியுமா? சப்ஸ்டன்ஸ் அது தனியாக இருக்கு. சரி, இதில் நான் ஜலம் ஊற்றிட்டா ஜலம் வேறு எடுக்கலாம், குடம் வேறே అని கையில் ஊற்றுக்கிறேன், காட்டலாம். அதுபோல் இந்த குடம் அనే நாமரூபம் நீ பிரிக்க முடியுமா? இருக்கா? சில பிரிக்க முடியல. ஏன்னா அது இல்லை. இது புரிஞ்ச போலுதான் இருக்கும். 1000 வாட்டி 1,00,000 வாட்டி காட்டுவோம். இந்த 10 வருஷம் வேதாந்தம் படித்தேன். ஆனால் அந்த நாமரூபம் இல்லாமல் சப்ஸ்டன்ஸ்னு பார்க்குறது எப்படின்னு சிரமப்படுவோம். இது பல வகையாக சிந்திக்கணும். இதே இப்போ இந்த உலகத்துக்கு அப்ளை பண்ணணும். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணால் இருக்கிறது சச்சிதானந்த ஸ்வரூப பிரம்ம ஆத்மா கான்ஷியஸ்னஸ். அப்போ இருக்கிறது நம்ம அதை ஏற்றுக்காமே, அதை ஒத்துக்காமே, உணராமே இல்லாதது பிடிச்சிக்கிட்டே இருப்போம். இதுக்கு பேர் அக்ஞானம், இதுக்கு பேர் சம்சாரம். அதனால் இங்கே நாமரூபம் எதுவுமே இல்லை. இந்த ஸ்லோகம் பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். குடமன்னா இப்போ கையில் இருக்கிறதுனால கை கட்டுறது போல் சொல்லிட்டேன். இந்த லைட் அண்ட் சவுண்டுன்னு இது போட்டு காட்டுறான். இருட்டில் ஸ்பேஸில் போடுவான். நீ பார்ப்பீங்க. எந்த கடவுளாவது சிவன் அவ்வளவு போடலாம். அவன் இஷ்டம். அவன் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு 100 அடி ஹைட்டு. அதுதானே அங்கே ஈஷா ஃபவுண்டேஷனில் லைட் சவுண்ட் ஷோ. அப்படி எல்லா அது இன்னும் ஆக்சுவலாக அங்கே இருக்கிறத மேலே போடுறான். அது இல்லாமல் கூட போடுவான். லேசர், இது லேசர் தான், அது எதுவும் சொல்லுவான். இப்போ நிறைய இடத்துல அப்படியெல்லாம் நல்லா நடக்கிறது. நிஜமாக சொல்லுங்க, அது ஏதாவது அங்கே இருக்கா? நீங்கள் நான் பார்த்தானே, பார்க்கும்போது அங்கே இருக்கு. அவன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இல்லை. அப்போ அசல் நிஜமாக இருந்ததும் அங்கே இல்லை, ஆனால் காணப்பட்டது. நீ அனுபவிச்சுட்ட. அதுபோல் இன்னொன்று இது முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ இந்த செல்ஃபோனில் 100 GB 200 GB இப்படியெல்லாம் இன்னர் மெமரி அவுட்டர் மெமரி என்னவோ கொடுக்குறாங்க. அது எவ்வளவு மெமரியோடு இருந்தால் கூட அந்த சிம் கார்டோ அந்த மெமரி கார்டோ பெருசாகிறது இல்லை. உள்ள சாக்கெட் ஃபிக்ஸடாக தான் வச்சுருக்காங்க. இப்போ தயார் பண்ணுறவனும் மெமரி ஜாஸ்தி, அந்த சைஸில் தான் ஆட் பண்ணணும். இப்போ அந்த சைஸில் 500 GB இல்லை முதல் 250 GB இருக்குது, இன்னொன்று 500 GB இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு வெயிட் பார்த்தா ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? அந்த தங்கத்தில் பார்க்குற ஒரு பேலன்ஸ் இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப மைன்யூட்டாக காட்டும். அதில் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் நான் இதில் 10,000 பாட்டு போட்டுக்கலாம், அதில் போட முடியல. சரி, 10,000 பாட்டு 250 GB அப்படி இருக்கணும். 500 10,000 1000 பாடல் போட்டிருக்கோம். அதில் பாடல் போட்டதுக்கப்புறம் அது MP3 ஏதாவது அந்த சிம் கார்டு இல்லைன்னா மெமரி கார்டுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சா? எல்லாம் டெலீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஏதாவது அதோட வெயிட் குறைஞ்சதா? ஏன் ஏறலை, ஏன் குறையலன்னா அது இல்லை. ஆனால் நான் சார் ரொம்ப போட்டு நல்லா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன் சார். நல்ல எக்ஸாம்பிள். அப்போது மனுஷன் அதான் சிருஷ்டி பண்ணுறான். இல்லாதது இந்திரஜாலம் அந்த காலத்தில் பண்ண இவனை இப்போது
இந்திரஜாலம் நம்ம கையில் இந்திரஜாலம் எல்லோரும் வச்சுருக்கோம் பாருங்கள். இத்தனை ஆப்பு போட்டதுக்கப்புறம் ஃபோனு முதல்ல ஃபேக்ட்ரி இப்போ ரீசெண்டாக இது ஃபேக்ட்ரி செட்டிங் மாற்றிட்டேன் நான். அன்றைக்கி ஒரு நாள் நின்று போச்சு. இல்லை என்ன நின்று போச்சு, ஏன் காரணம் தெரியல. ஏதோ தெரியாமல் ஒரு நாள் அப்டேட் பண்ணிட்டேன் நினைக்கிறேன், தேவையில்லாமல். சரியான அதுக்கப்புறம் கரெக்ட் ஆகிடுச்சு ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் இருக்குது, அப்புறம் கூகுள் இருக்குது, மெயில் இருக்குது, இது இருக்குது. இத்தனை ஆப்பு போட்டால், இன்னும் 10 ஆப்பு போட்டால் கூட ஃபோன் வெயிட் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, ஃபேக்ட்ரி செட்டிங்ஸுக்கு மாற்றினதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிடுச்சா, ஒன்றும் ஆகலை. அந்த உள்ள அவனை என்ன எந்த சயின்ஸோ என்னமோ அது எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் வேவு ஏதாவது சொல்லுங்க, எல்லாமே கூட நிஜமாக அங்கே இல்லை. ஆனால் அனுபவப்படுறது, அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. யூட்டிலிட்டி இருக்கிறதுனால, யூஸ் இருக்கிறதுனால நீ அது சத்தியம் அனி எடுத்துக்கூடாது. பார்த்தீங்களா? இப்படி பல எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துட்டே இருக்கலாம். பஞ்சதசியில் இந்த இந்திரஜாலம் வார்த்தை வச்சுட்டு பல இடத்துல வித்யாரண்ய சுவாமி ஸ்லோகங்கள் எழுதுவார். ஒரே இடத்துல 3 ஸ்லோகங்கள் பக்கத்தில். ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். திருப்தி தீப பிரகரணத்தில் எழுதுறாரு. இந்திரஜாலம் இதம் துவைத்தம். இந்த துவைத்தம் இருக்கே, duality, multiplicity, variety, novelty, beauty, இது எல்லாமே ஸ்டெபிலிட்டி இல்லை இருக்கு. இந்திரஜாலம் காட்டுவான், அது பார்க்குறதுக்கு வந்தவங்க எல்லாரும் நம்ம விரும்பி எல்லாரும் பார்க்குறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இந்திரஜாலம் அது பார்த்து நீ என்ஜாய் பண்ணலாம், தவிர அது நிஜம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போடக்கூடாது, அவர்கிட்ட ஒன்றும் கேட்கக்கூடாது, அவர் ஒன்றும் கொடுக்க முடியாது. ஏன் இல்லை இல்லை. அதே போல் இந்த துவைத பிரபஞ்சத்தில் நீ நல்ல ஒரு சினிமா போல், இந்திரஜாலம் போல், மேஜிக் ஷோ போல் நல்லா என்ஜாய் பண்ணு. யூ கேன் லாஃப், என்ஜாய் பண்ணு. ஆனால் நம்ம ஸ்டெபிலிட்டி இல்லை, அது சத்தியமான பிடிச்சிக்காது. இந்திரஜாலமிதம் துவைதம் அச்சிந்திய ரச்சனாத்வதः. இது என்னதுன்னு சொல்லவே முடியல, பட் மேஜிக் இருக்கு இந்திரஜாலம். அச்சிந்திய ரச்சனாத்வாத்தன இன்எக்ஸ்பிளிகபிள், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மாயக்கு என்ன சொல்லுவார்? அனிர்வாச்சம் மாயா. மாயான்னா இது சொல்ல முடியாது. மாயான்னா மாறிக்கொண்டே இருக்கும். மாயா மாற்றத்தை காட்டிகிட்டே இருக்கும். மாயா நடக்க முடியாதது நடக்க வைக்கும், நடக்க முடியறது நடக்க வைக்காமே செய்யும். அகட்டித கடனா பட்டியசி மாயா. அதனால அச்சிந்திய ரச்சனத்வாத் இத்விஸ்மரதோ ஹானிஹி. இது மறந்துட்டா, இது ஞாபகம் வச்சுக்காம இது மறந்துட்டா பெரிய நஷ்டம். ஹானிஹி இந்த ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் என்னன்னா, இன்னொரு இடத்துல சொல்லுவார், அது மறந்துட்ட பெரிய நஷ்டம்ப்பா, பெரிய பாதிப்பு அது. ஆனால் இங்கே அர்த்தம் அப்படி இல்லை. இது யாரும் மறக்காமல் இருக்கானோ, ஞானின்னு பற்றி சொல்ல. திருப்தி தீப பிரகரணம், நவ் இஸ் கண்டென்ட் ஞானி இது அவிஸ்மரதா. மறக்காதவன் அவனுக்கு என்னதான் போயிடுச்சு? இப்போ என்னதான் போயிடுச்சுன்னு என்ன சார்? ஹானிஹி வா ஹானிஹி காவா. அவனுக்கு என்னதான் என்னது? பிராரப்த போகதா. பிராரப்தத்தினால இப்போது இந்த சரீரத்துக்கு, இந்த மனசுக்கு, எனக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு அது என்னமோ அதை அனுபவிக்கிறான்.
அது வந்து தான் ஆகும். ஆனால் இவனுக்கு தெரியும் இதெல்லாம் இந்திரஜாலம் மாய అని தெரிஞ்ச அந்த ஞானிக்கு இது மறக்காமல் இருக்கிறவனுக்கு என்னதான் போச்சு, என்னதான் ஆயிடுச்சு, அவன் உருக்காவது டிஸ்டர்ப் ஆகிடுவானா? பிரார்த்த போகதா அவிஸ்மரன் ஞானிக்கு என்ன ஹானி இருக்குன்ற, என்ன நஷ்டம்? ஐ நோ வெரி வெல். குழந்தை அழும், இல்லாததே கொடுங்க. சந்தமாமா வேணும், வானவில் வேணும்னு குழந்தை அழும். நம்ம அழுவோமா? அது எப்படி சொல்லி சமாளித்து அது கொடுக்க முடியாது, தூரமாக இருக்க எட்டாது, அப்படி இப்படி எதாவது சொல்லிட்டு அட்டென்ஷன் மாற்றுறோம் இல்லையா? అందువల్ల இந்த இந்திரஜாலம் அనే வார்த்தை பல இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் அப்போ அபேத தர்ஷனம் மோக்ஷः சம்சாரோ பேத தர்ஷனः சர்வவேதாந்த சித்தாந்த இதி வேதாந்த டிண்டிமஹ. நீ எந்த வேதாந்த புஸ்தகம், எவ்வளோ பெரிய உபனிஷத்து, பெரிய விஷயம், நிறைய வருஷம் படிச்சுட்டேன், இன்னும் படிச்சுட்டு இருக்கேன், எவ்வளோ படித்தான்னு என்ன? சர்வ வேதாந்தத்துடைய கருத்து என்ன தெரியுமா? இது புரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீ கேட்பே, படிப்பே, இது அவுட் ஆஃப் ஜாய், ஆனந்த சந்தோஷத்தினால அதிலேயே இருக்கணும், அது மறக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு ஞானம் வந்துச்சு, ஆனால் கேட்டுட்டு இருப்பேன், இல்லை பேச முடிந்தால் பேசிகிட்டே இருப்பேன். அப்போ சர்வ வேதாந்த சித்தாந்தம் இதுதான். என்னது சார்? அபேத தர்ஷனம். யார் இந்த பேதத்தினை, டியூவாலிட்டினி பார்க்காம இருப்பானோ அந்த அபேத தர்ஷனத்துக்கு பேர் தான் மோக்ஷம். மோக்ஷம் அது கஷ்டம் சார். நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி, நான் வரப்போகிற வைகுண்ட ஏகாதசிக்கு நான் பெருமாளுக்கிட்ட போய் அந்த வேதாந்தம் புரிய மாட்டேங்குது, நான் இந்த வழியில தான் வருவேன், சரியா, எனக்கு பரம்பதம் கொடுப்பியா, மோட்சம் கொடுப்பியா? நீ கேட்கலாம், ஆனால் அவர் கொடுக்க மாட்டார். அவர் நீ உள்ளே போயிட்டீல்ல, நீங்கள் உள்ளே போய் குருக்கிட்ட போய் உட்கார்ந்துக்கோ. இவன் உள்ளே போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து நம்பிக்கை இல்லாமல் மறுபடியும் போவான். சில எல்லா இடத்துல க்யூ பெருசாக இருக்கும். ஸ்ரீரங்கம், திருப்பதி என்ன சாதாரணம் என்ன? சின்ன கோவிலில் கூட மக்கள் இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு இன்னொரு வாட்டி கூட போயிட்டு வந்தால் நல்லது, என்ன பரமபதம் கேரண்டியாக வரும். அடுத்த வருஷம் போவானே, 30 வருஷம் போகிறான். நீ ஒழுங்க இங்கே ஒரு 3 வருஷம் கிளாஸுக்கு வந்திருந்தா கூட 3 வருஷம் மினிமம் தொடர்ந்து உனக்கு இந்த வேதாந்த நெருப்பு கொஞ்சம் பிடிச்சிருக்கும், வேதாந்த பைத்தியம் கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் போக போக இன்னும் ஜாஸ்தி ஆகும். மோக்ஷம் அபேத தர்ஷனம்தான் மோக்ஷம். அதனால் சும்மா இமேஜின் பண்ணிக்கூடாது மோக்ஷம் என்ன வேறு என்ன. அப்போ சம்சாரம் என்ன? மோக்ஷம் என்ன? ஃப்ரீடம், லிபரேஷன், முக்தி, நிர்வாணம். இன்னொரு பக்கம் பந்தம், நரகம், கஷ்டம், துக்கம், என்ன அதுக்கு பேர்? அக்னா, சம்சாரம். ஸோ பேத தர்ஷனந்தா சம்சாரம், அபேத தர்ஷனந்தா மோக்ஷம்.
இதுதான் வேதாந்தம் சொல்ல வந்த கருத்து. இது வேதாந்த டிண்டிமக. 72வது ஸ்லோகம். நமதாபிநிவேஷத்வாத் ந பாஷாவேஷமாத்ரதः முக்திர்வினாத்மவிஜ்ஞானாத் இதி வேதாந்தடிண்டிமஹ. மேலே சொன்ன விஷயத்திலே நம்ம கொஞ்சம் புரியுற போல் வேறு விதமாக சொல்கிறாரு. இந்த பாரு, எது வச்சுக்கிட்டு அபிமானப்படாதே. எங்கள் மதம் பெருசு, ரொம்ப சிறந்தது தெரியுமா? மத அபினிவேஷம். அபினிவேஷம்னா மேட்னஸ். அவித்யா 5 கிளேஷங்கள் சொல்லும்போது அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷ, மேட் ரஷ், ஓட்டம், மேட்னஸ். ஒரே தாபத்திரயம். என்னமோ ஒரே ஒரு பதற்றம். இப்போ என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, எப்படி வருமோ, எப்படி என்ன என்ன இப்படி அபினிவேஷாத். மதம் வச்சுக்கிட்டு இங்கே என்ன சொல்லணும், ஃபெனட்டிசம். மதம் பேரில் ஃபெனட்டிக்காக இருக்கிறது. மதாபினிவேஷத்வாத் ந, அது ஒன்று பிரயோஜனப்படாது. ந பாஷா, இந்த மொழி ஆத்மக்கு மொழி இருக்க, பிரம்மனுக்கு பாஷை பேச்சு இருக்கு, ஏதாவது பேசுவார். அஸ்பர்ஷம் அசப்தம் அரூபம். சப்தம் எந்த இந்திரியம் அங்கே அதுக்கு வேலையே இல்லை. ஆனால் மந்திரம், இந்த மந்திரம் சொன்னால் உடனே இப்படி ஆயிடணும், உடனே அப்படி ஆயிடும். அந்த மந்திரம் எவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரமோ தெரியுமா? நீ வா, நான் ஒரு நாளைக்கு ரகசியமாக கொடுப்பேன், வரும்போது ஒரு 10 லட்சம் கொண்டு வா. நடந்தது ஜோக்காக தெரியல, நான் பார்க்கல, கேள்விப்படு. ஆத்மானு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து எங்கள் ஆந்திராவில் எங்கே ஆத்மானு காமிக்கிறேன். ஒருத்தர்கிட்ட இந்த டூரிஸ்ட்டு சாரதாம் யாத்திரைக்கு பணம் கலெக்ட் பண்ணுறது போல் 1.5 லட்சமோ அப்படி எல்லாம் ஏதோ 1 லட்சமோ கலெக்ட் பண்ணார். பஸ்ஸு ஃபுல்லாக ஏற்றிட்டார். எல்லோரும் 1 லட்சம் கொடுத்தாங்க. அப்படி எங்கோ கூட்டிகிட்டு போனார். அப்படி இப்படி ஒரு மலை மேலே அப்படி இப்படியெல்லாம் போய் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இந்த சபரிமலை அண்ணாமலை தீபம் காட்டினது போல் ஏதோ கொஞ்சம் கரெக்டாக சாயங்காலம் வர டைமோ இல்லைன்னா உதவிக்கிற டைமோ வீட்டுக்கு போகிற வரைக்கும் யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். வேறு அதுக்கப்புறம் இப்படி இன்னொன்று உனக்கு தெரிஞ்சது ஆத்மா அனி கேட்டால் எனக்கு தெரியலன்னு சொன்னால் அவமானமாக இருக்கும். அதுக்கு நீ யாரும் பேசலை, எல்லாராம அங்கே இருக்கு. என்னப்பா இதெல்லாம்? அதனால தான் பல வகையாக மக்கள் நீ இப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்துறதுக்கானே ஒரு கூட்டம் இருக்கு. சைபர் ஃப்ராடு பண்ணி ஏமாத்துறதுக்கு கூட்டம் போல் ஒன்றும் வேண்டாம். இப்படி பேச்சு போல்
உனக்கு ரொம்ப பயம் இருக்க, கடவுள் நம்பிக்கை அப்படி இப்படி ரொம்ப சாதுவாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பி ட்ராப்டு. எல்லா கோவில்களுக்கிட்ட போனால் நம்ம கோவில்கள் இது முக்கியமாக அவன் பயமாக இருக்கும். வெளியே போனாவே அவன் வந்துடுவான் சுற்றி எல்லோரும் வந்து அது வேணுமா இது வேணுமா, அது பண்ண வைக்கணும், இது வாங்கிட்டு வைக்கணுமா, உங்களுக்கு 10 நிமிஷத்தில் பண்ண 10 வருஷத்தில் தரிசனம் கொடுக்க போகிறேன், அப்புறம் உங்களுக்கு கைடு வேணுமா, தெரியாது யாருன்னு என்னென்னு நம்புறது. முதல்ல பரவாயில்ல ஏதோ ஒன்று கொடுங்குவான்னு சொல்லி அப்புறம் அப்படி இப்படி எப்படி ஏதோ பேசுவான். பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும்போது வாங்க மாட்டான். இது என்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து ஓகே பணத்துக்காக வாழறான்னா சும்மா பிச்சாவது கொடுத்த பரவாயில்ல. இன்னொன்று பிளாக்மெயில் பண்ணி இப்படி ட்ராப் பண்ணி உனக்கு கிட்டேருந்து 1000 2000 நீ விட்டு போக முடியாது. முதல்ல சாஃப்டாக பேசுவான், அப்புறம் அப்படி பேசுவான், நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சுடுவான், அப்புறம் ஷெபிச்சுடுவான். இதெல்லாம் பண்ணி நம்மள்னு சைக்கலாஜிக்கல்லி எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவான். இதுக்கு அப்படி ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போது ஆயிருப்பீங்க. சொல்ல வேண்டிய யாருக்கு சரியா? நானும் நிறையா அங்கங்கே பார்த்ததுனாலையும் எனக்கு கூட இருக்கிறவங்கள யாருன்னா தெரியும் பார்த்ததுனால அனுபவத்தில் சொல்கிறேன் சரியா. அதனால என்ன கதை இதெல்லாம் மதம் பாஷா அப்புறம் இது மாதிரி இந்த ஆவேசத்தினால ஆவேசம் என்ன இங்கே அங்கே வந்து அபினிவேஷம் பண்ணார் மேலே, இங்கே அபினிவேஷம் வந்தார், இங்கே ஆவேசம் மாத்திராது. அப்படி விட்டு ஒரு மேட் ரஷ் அதனால மேட்னஸ் அது வச்சுக்கிட்டு நீ இப்படி இதை ஃபெனட்டிசம்னு சொல்கிறோம். இது எல்லாத்திலும் ஏதோ ஒன்றும் ஜாதி நீதி குல கோத்திரம் பாஷா அது ஏதாவது ஆகட்டும் அதை வச்சுட்டு இப்படியெல்லாம் பேசி அது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனால் விஷயத்தின்னு விட்டுடுவான், விஷயத்தின்னு கிரகிக்க மாட்டான். அதனால் படிப்பு இருக்கிறவங்களும் நிறையா பேர் இருக்காங்க, வித்வாம்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க லோகத்தில். ஆனால் எல்லாரும் வேதாந்தத்தின்னு விரும்புறதில்லை, வேதாந்தத்துக்கு வரமாட்டாங்க, வந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ என்ன அறிவு அது? உன் அறிவு உனக்கே உபயோகப்படலை. Your academic knowledge is not an asset to you, but it is a liability. அதனால் ந மதாபி அபினிவேஷத்வாத் ந பாஷா ஆவேசமாத்திராத் இதெல்லாம் செல்லாது. இதுக்கு முக்தி வரணுமன்னா ஒழுங்க சாஸ்திரத்தினி சிஸ்டமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஃபார் a lengthy period of time from a living teacher சிரவணம் பண்ணு. இது ஒன்று தான் வழி. முக்தி வினா வினா ஆத்ம விஜானாத் ஆத்ம விஜானம் உனக்கு ஏற்படாமே முக்தி అనేది ఇంపాసిబుల్. ఆత్మ విజ్ఞానాత్ వినా ముక్తి నా ఇది వేదాంత డిండిమః. அப்போ ஆத்ம விஜானம் என்னன்னு சொன்னால் அதுக்கு வேறு என்னென்னமோ விதமாக புரிஞ்சுக்குவான். நாமரூப பிரபஞ்சம் மித்யா அதெல்லாத்தையும் விட்டுடும். அப்புறம் உனக்குள்ள சாதன சதுஷ்ட சம்பத்தி வளர்த்துக்கோ. ஒழுங்க சாஸ்திரத்தின்னு குரு சொன்னது கேளு, நிறைய கேளு, தொடர்ந்து கேளு. இப்படியெல்லாம் சொன்னால் அப்படி இல்லாமல் ஆத்ம விஜானம் மெடிடேஷன் பண்ணதான் சார் வரும். மெடிடேஷன் கிளாஸ் நடத்துகிறாங்களாம்மா, அது வேறு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு நாளைக்கு ஒரு 5000 மட்டும்தான். ஆனால் லஞ்சு கூட கொடுப்பாங்க. நல்லா அடுத்த மத்தியான செஷன் தூங்குறதுக்கு நீங்கள் லஞ்சு நல்லா கொடுத்து தூங்குவீங்களா 5 ஸ்டாரில் சாப்பிட்டு. இது இந்த ஜோக்கை சொல்லலை, எத்தனை பேர் இப்படி ஏதோ இன்னும் நல்ல பெட்டர் யோகா பண்ணி அது பண்ணி இது பண்ணி அடையணும், அங்கே போகணும் இங்கே போகணும். அதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸ், இன்டென்ஸ் மெடிடேஷன், ஃபஸ்ட் லெவல் மெடிடேஷன், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் அவுட்டு.
சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா ஸ்கை இப்போ எங்கே இருக்கோ தெரியல. ஒரு காலத்தில் ஒரு சென்னையில் எல்லாம் பெரும் பாப்புலராக இருக்கும். அவரும் போயிட்டார் வச்சவர், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேக்னிஃபைடு குண்டலினி யோகா இன்னொருத்தர் வருவான். அதெல்லாம் பத்தா, சிம்பிளிஃபைடு எல்லாம் பத்தா. தந்திரம் மந்திரம் யந்திரம் எல்லாத்தையும் கூட ஜன்மங்களாக சுற்றுவான். இங்கே எது அப்படி சும்மா உட்கார வச்சு ஃபேனு போட்டு செயிறு போட்டு லைட்டு போட்டு அழகாக மைக்கு வச்சு வரவேச்சு அப்பப்போ ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டு இப்படி சொல்லி கொடுத்தா இது வேல்யூ இல்லை. அதனால் ஒரு மனுஷனு இந்த சாஸ்திர சிரவணம் அந்த ஆத்ம ஜானத்துக்கு இது மட்டும்தான் குருவை ஆசிரிக்கணும். சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற குரு வேணுமனு ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிட்டு அவன் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கே தெரியாது. கடவுளுடைய கிருபை வரும். அடுத்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவேன் அந்த கருத்து. அதனால ஞானாதேவது கைவல்யம் கீதையில் பகவானும் சொல்லியிருக்காரு. சர்வம் கர்மாகிலம் பார்த்த, உன்னுடைய கஷ்டம் துக்கம் கர்மா பந்தம் பாத எல்லாமே ஞானேன சர்வம் கர்மாகிலம் ஞானே பரிசமாப்பியதே. The account will be closed. இதே வார்த்தை பஞ்சதசியிலோ வித்யாரண்ய சுவாமி ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஞானாதேவது கைவல்யம் இதி சாஸ்திரேஷு டிண்டிமஹா. டிண்டிமஹா வேர்டு அவர் யூஸ் பண்ணார் பாருங்க. இது சாஸ்திரத்தில் அடித்து சொன்ன விஷயம், கருத்து. தண்டோரா போட்டு அதுதான் இங்கே பார்க்கணும். அடுத்தது 73வது ஸ்லோகம். ந காமிய பிரதிஷித்தாதிபிஹி கிரியாபிர்மோக்ஷவாசனாம் ஈஸ்வரானுக்ரஹாத் சா ஸ்யாத். ஈஸ்வரானுக்ரஹாத் சா ஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. அப்போ முதல் நீ ஒடுங்க கிருத்தோபாஸ்தி உபாசனை ஈஸ்வரன் நிஜமாக நீ பூஜிச்சு ஆராதிச்சு இருந்தால் போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ எப்போதே ஒடுங்க கிருத்தோபாஸ்தி இருந்து ஓரளவுக்கு கர்மயோகத்தினால சித்தமும் சுத்தமாக இருக்க. அப்படி இருந்திருந்தால் அந்த ஈஸ்வரனை கிருப்பனால உனக்கு வேதாந்தத்து மேலே ருச்சி வரும். வேதாந்த மேலே ருச்சி வரும். இது முன்னாடி கேட்டால் இல்லையா? இப்போது நீங்கள் இவ்வளோ உட்காடுறீங்க, கொஞ்சம் பேர் தொடர்ந்து வரீங்க, கேட்குறீங்க. என்ன ப்ராம்ப்ட் பண்ணிச்சு? எதனால நீங்கள் இப்படி இதில் வர ஆரம்பிச்சிட்டிங்க, ஈடுபடுறீங்க, விரும்புகிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க, நல்லா எனக்கு பிரயோஜனப்படுதுன்னு உங்களுக்கு தோணி இருக்கணும். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நம்ம நினைக்கிறோம் நானும் வந்துட்டேன், அப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு எப்படி வந்துச்சு? ஏதோ நீ போகிற ஜென்மத்தில் இது முன்னாடி இந்த உபாசனா கொஞ்சம் கர்மயோகம் எல்லாம் பண்ணி இருந்ததுனால அந்த ஈஸ்வரனுடைய கிருபனால வந்தாய். பகவான் ஈஸ்வரனுடைய கிருபனால வந்தாய். அந்த கிருப்பை கொஞ்சம் வீக்காக அப்படி இப்படி இருந்தது, கொஞ்சம் தான் அப்படி என்னை டச் பண்ணிச்சு. ஆனால் ஸ்ட்ராங்காக கிருப்பை எனக்கு. அவங்க அதனால் நடுவில் போயிடுவாங்க, நிற்க மாட்டாங்க.
சாஸ்திரத்து மேலே ஸ்ரத்தா பக்தி தொடர்ந்து அப்படி இருக்கணும். இதுதான் வாழ்க்கை முக்கியமான. அட்லீஸ்ட் ஒரு வயசில் ஏதோ ஒரு வயசில் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது இன்னும் அந்த ஸ்ரத்தா பக்தி வளர்ந்து 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 ஸ்ட்ராங் ஆகணுமா, இல்லை விட்டு போகணுமா, வீக் ஆகுமா? ஆனால் நிறைய பேர் விஷயத்தில் என்ன ஆகும், நமக்கு கூட நினச்சிக்கிறோம் இப்போது நம்ம அப்படி இதாக ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் இருப்பேன்னு. நம்ப முடியாது. உங்கள் மைண்டுன்னு நீ நம்பக்கூடாது. அப்போது நீ எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா, ஆகாயமே நட்சத்திரங்கள் எல்லாம் வந்து உடஞ்சி டம 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 டமன்னு கீழே விழுந்து எனக்கு தலைமையில் விழுந்தாலும் சரி, நான் என்னோடய ஸ்ரத்தா பக்தி என்னோடய குரு மேலே சாஸ்திரத்து மேலே விட மாட்டேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் நான் நினச்ச குருஜி, நான் நினச்ச சுவாமிஜி வரலாம். ஆனால் நடுவில் இப்படி ஆயிடுச்சு. I want to come. இதேதோ சொல்லுவோம். அதனால் நம்மளுடைய தைனந்தின பிரார்த்தனையில் வந்து அந்த ஈஸ்வரனுக்கிட்ட என்ன உன்ன மேலேயும் சுவாமி, அப்புறம் நீ அனுகிரகம் பண்ணி எனக்கு மார்க்கம் காட்டுறதுக்கு காமிச்ச குரு, அந்த சாஸ்திர மாதா மேலே என்னோட பக்தி ஸ்ரத்தா ஒருக்காகவும் கொஞ்சம் கூட ஒரு இம்மி கூட அதில் குறையே இருக்கக்கூடாது, கிராக் வரக்கூடாது అని பிரார்த்திக்கணும். போதும், வேறே பிரார்த்தனை எதுவுமே பண்ண வேணும். இல்லை வேறு ஏதாவது கூட சொல்ல விரும்ப என்னன்னா, லோகாஹ சமஸ்தாக சுகினோ பவந்து அந்த சொல்லு போதும், அவ்வளோதான். என்ன பிரார்த்தனை பண்ணுறது, என்ன கேட்குறது அப்படின்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டி மண்டை முடிச்சுக்கிட்டி அப்படி இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, இப்போ மொத்தத்தில் நல்லதாக ஈஸ்வர கிருப்பை இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறோம். அது சொல்கிறாருங்க. அதனால் நான் இப்போது காமிய பிரதிஷித்தாபிகி, இப்போ எனக்கு அவ்வளோ ஆசைகள் அதெல்லாம் எதுவுமே இல்லை லோகத்து மேலே. நான் கொஞ்சம் டிஸ்பேஷனேட்டாக தான் இருப்பேன். அப்படின்னு நீ சப்போஸ் ஆல் டிசைர் ஓரியன்ட் அது எல்லாத்தையும் நீயா நினச்சி நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சி அதனாலேயோ இல்லை கிரியாபிகி, நான் இப்போ இந்த கிரியா கலாபங்கள் அது இதெல்லாம் ரொம்ப நேரம் அது பண்ணு இது பண்ணு உட்காரு அர்ச்சனை பண்ணுறது சஹஸ்ரநாமங்கள் இதெல்லாம் பண்ணுறது அதெல்லாம் இப்போ எனக்கு அது மேலே அவ்வளோ இல்லை. அதெல்லாம் விட்டதுனாலையோ மோட்ச வாசனை வராது. சாஸ்திர வாசனை சத்சங்க வாசனை நமக்கு வரணும்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும், எது ஆசிச்சு சத்சங்கத்துக்கு வரணும், எது ஆசிச்சு இதெல்லாம் சிரவணம் பண்ணணும், புண்ணியம் வரும். எனக்கு வீட்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகணும். யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு பொட்டுக்கிட்டு வச்சுட்டு வந்து உட்காந்துட்டு சொல்கிறாரு, இவர் கிட்ட போனால் ஏதாவது கொஞ்சம் நல்லது நடக்குமோ, கிளி ஜோஷியம் போல் ஏதோ நல்ல இடத்துல முருகன் வச்சு இங்கே பண்ணுறாரு. அப்படி போனேன், வீட்டில் என்ன பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், இப்படியெல்லாம் நினச்சிட்டு வந்தேன். எனக்கு மோட்சம் வேணும், முக்தி வேணும், இந்த சரீரம் போகிறதுக்குள்ள இப்போ இங்கே ஐ வாண்ட் த லிபரேஷன். அதுக்கு என்னான்னு சொல்லிட்டு அந்த மோட்ச வாசனை இருக்கணும். மோட்ச இச்சா, முக்தும் இச்சா முமுட்சுத்வம், மோக்தும் இச்சா அதில் வந்து மோட்சம். அதனால் மோட்ச வாசனை இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் இப்போது அப்போ நிறைய இருந்து இப்போ எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இது முன்னாடி ரொம்ப கவலைப்படுவேன் எங்கள் குழந்தைகள்னு பார்த்து. இப்போது அந்த அளவுக்கு கவலைப்படுறதில்லை. இப்படி இல்லை, கவலைப்படவும் முடியல, என்ன சக்தி இல்லை கவலைப்படுறதுக்கு கூட. அப்படி எல்லாம் சொன்னாப்பா மோட்ச வாசனை வராது. அப்போ எப்படி சார் வரும்? ஒருவேளை உனக்கு வந்துச்சிருந்துருன்னா சார் இப்போதான் புரிஞ்சுது சார், மோட்ச இச்சை இருக்கணுமா,
நான் என்னமோ பகவத்கீதை எல்லாம் படிச்சுக்கலாம், பகவத்கீதை பை ஹார்ட் பண்ணலாம், அந்த ஸ்தோத்திரம் படிக்கலாம், இந்த ஸ்தோத்திரம் படிக்கலாம். முதல்ல 2 வருஷம் எத்தனை ஸ்தோத்திரம் சொல்லி கொடுத்தோம்? ஃபுல்லாக படித்தோம் அந்த ஸ்தோத்திரமால. ஈஸ்வர அனுகிரகாத் சாஸ்யாத், ஈஸ்வர அனுகிரகத்தினால மட்டும்தான் அந்த மோட்ச வாசனை சாஸ்யாத், அந்த மோட்ச வாசனா வில் ஹேப்பன் கம். இது வேதாந்த டிண்டிமஹா. அதனால் சமஷ்டி ஈஸ்வரனை நம்ம வேதாந்தம் படிக்கிறதுனால அவனை நிர்லட்சம் பண்ணல, அவனை கண்டுக்காமல் ஒன்றும் கிடையாது. அவருடைய பொசிஷன் என்ன, அவர் என்ன பண்ணுறாரு, எந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் அந்த ஈஸ்வர அனுகிரகத்தினால தான் எல்லாம் நடக்கிறதுனால எனக்கு மோட்ச வாசனை கூட இருக்கே வந்துச்சு. அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ஈஸ்வர அனுகிரகாதேவ. இது ஒரு இடத்துல நல்ல அழகாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கப்பட்டது. ஈஸ்வர அனுகிரகாதேவ லப்யதே பும்சாம் மோட்ச வாசன் அத்வைத வாசனா. ஒரு மனுஷனுக்கு இந்த அத்வைத்தத்தில் இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு, ருச்சி அப்படின்னாவே மோட்ச வாசனை தான். இது வருதுன்னு சொன்னால் ஒருத்தனுக்கு லபிச்சதுன்னா ஈஸ்வர அனுகிரகத்தினால மட்டும்தான். இப்போ அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லி கிருத்தஜ்ஞத்தோடு இருந்து கிராட்டிடியூடு, தென் லீட் எ தார்மிக் லைஃப். அண்ட் தார்மிக் லைஃப் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உபயோகப்படுற போல் நடந்துக்கும். முழு பிரயத்தனம் அதில் இருக்கட்டும், சரியா? கூடவே கொஞ்சம் குடும்பம், விவகாரம், வாழ்க்கை இருந்தால் கூட நிர்லட்சம் பண்ணாது, அசால்ட்டாக இருக்காது, விடாது. அடுத்தது அவிக்ஞாதே ஜன்ம நஷ்டம், விக்ஞாதே ஜன்ம சார்த்தகம், ज्ञातुरात्मा न दूरे स्यात्, ज्ञातुरात्मा न दूरे स्यात् इति वेदांत डिंडिमः. இந்த வாழ்க்கையில இப்போ மனுஷனா பிறந்தியும் இந்த விஞ்ஞானத்தை நீ அடையலைன்னா ரொம்ப நஷ்ட போயிட்ட. நீ இதுக்கு மேலே நஷ்டம் இல்லை. உனக்கு இருக்கிற பணம் எல்லாம் போனான்னு பரவாயில்ல, உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் போனான்னு பரவாயில்ல, அது ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. இந்த உடம்பு உளுந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆத்ம ஜானம், நான் ஆத்மானு தெரிஞ்சுக்கலன்னா பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா ஆஹா ஜன்ம சார்த்தகம், ஜன்ம சார்த்தகம். புண்ணிய கர்மணாம். அந்த பர்த்டேக்கு சம்ஸ்கிருதத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. அதில் பாடம் ஜன்மதினம் இதம் ஐ பிரிய சகே சந்தனோது தே சர்வதா முதம் பிரார்த்தயாமஹே பவசதா சதாயுஷி ஈஸ்வரஸ்ய ச त्वां च रक्षतु पुण्यकर्मणां कीर्तिमर्जय जीवनं तव भवतु सार्थकम्. இப்படி பாடி இப்படி ஆசீர்வதிச்சு இப்படி கை தட்டணும். இது சில ஸ்கூல்ஸில் சுவாமி தேஜோமாயானந்திஜி எழுதியிருக்காரு. இது சின்மய மிஷனுடைய ஹெட் இப்போ இருக்கிறவர். அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூல்லேயும் மாதா அமிர்தானந்தமய ஸ்கூலில், இது எல்லா ஸ்கூல்ஸ்லும் குழந்தைக்கு யாராவது பர்த்டேன்னு அசம்பிளியில் எல்லோரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடு. அப்புறம் அந்த கிளாஸ் டீச்சர் பிளெஸ் பண்ணுவார், நமஸ்காரம் பண்ணுவார் டீச்சருக்கு. ஏதாவது ஸ்கூலில் பண்ணுவாங்களா? கான்வெண்ட்டில் பண்ணுவாங்களா? புண்ணிய கர்மனா கீர்த்தி, நல்ல
கீர்த்தனை லோகத்தில் மாத்திரமில்லை, பகவானுடைய லிஸ்ட்டில் கூட நீ நல்லவன், தார்மீகனன். அப்படி பண்ணி ஜீவனம் சார்த்தகம் பண்ணிக்கோ. மோட்சம் அடைஞ்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. சின்ன குழந்தைங்களுக்கு என்ன புரியும்? அது கீர்த்தி வந்ததுக்கப்புறம், தர்மம் எல்லாம் செஞ்சதுக்கப்புறம், சித்த சுத்த ஆனதுக்கப்புறம், பகவத் பக்தி வளர்ந்ததுக்கப்புறம் மோட்சம் வரும் ஈஸ்வர கிருபனால. அதனால் விக்னா அவிக்னாதே நஷ்டம், விக்னாதே சார்த்தகம். அப்புறம் அசல் இதில் என்னதான் கஷ்டம் இருக்கு? எவ்வளோ தூரம் போகணும் சார்? ஃப்ளைட்டில் போகணுமா, ராக்கெட்டில் போகணுமா? எத்தனை காசு ஆகிடும்? எவ்வளோ நாள் ஆகும்? நாள் అనేది ஆகலாம் கொஞ்சம், ஆனால் தூரமே இல்லை, காசே தேவையில்லை. புஸ்தகம் கூட ஃப்ரீயாக தான் கொடுத்துட்றோம். யாரோ தர்மாத்மா எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ज्ञातु आत्मा न दूरे स्यात्. விஜ்ஞானம் விஜ்ஞானம் ஆத்மஜானம் பரமாத்ம ஜானம்னு சொல்கிறேன். என்னது எங்கே இருக்கு சார்? ரொம்ப நெருங்கி இருக்கு. நீ தான் சத்து சித்து ஆனந்தம் மக்கு. தெரிஞ்சுக்கோ. ज्ञातु ஆத்மா ந தூரே ஸ்யாத். தூரமே இல்லை. அதனால தான் இது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் ஏதாவது சொல்லணும். முக்திதாம் போயிட்டு வந்தியா? எங்கே? இங்கேருந்து நேபாள் போய் அங்கே தங்கி, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் பிடிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் உயிரோடு வருவோம் இல்லை தெரியாமல், அங்கே ஆக்சிஜனை பற்றாமல் தலைவலி வந்து எல்லாம் ஆகி அப்படி போய் முக்திதாம் போயிட்டு வந்தேன். அது எதுக்கு அப்படி வச்சுருக்காங்க? அந்த ஒரு இடம் வச்சு அப்படி ஒன்று பண்ண வச்சு கொஞ்சம் இந்த சரீரம் மேலே அபிமானம் விட்டுடும், கஷ்டப்படும். அந்த காலத்தில் நடந்து போவாங்க. இப்போது நம்ம நல்லா கண்டுபிடிச்சி ஹெலிகாப்டரில் அப்படி போயிட்டு விடுவார். கைலாஷ் கூட இப்போ அப்படி போகிறாங்க. நாங்கள் போகும்போது 21 நாளில் ஆயிடுச்சு. அப்போ கூட ஜீபுல தான். அந்த காலத்தில் இல்லை, இப்போ கூட அந்த சில பௌத்த செயின்ட்ஸ் அவங்க எல்லோரும் நடந்து தான் போவோம். டிபெட்டியன்ஸு, அந்த மவுண்டன் ரேஞ்ச் பீப்புள் எல்லாம் நடந்து போவாங்க. நமஸ்காரம் பண்ணியும் போவாங்க. நமஸ்காரம் உளுந்து எவ்வளோ நாள் ஆகும் என்ன போவோம். உயிரோடு இருப்பானா? இருந்தால் இருப்பேன். ஆனால் அவ்வளவு கஷ்டம் தான். தபஸ் பண்ணணுமா? அப்போ தான் முக்தி வருமா? அப்போ தான் சிவபெருமான் நல்ல பக்தனும், உன்னை பக்தி நான் மெச்சிட்டு அப்படின்னு சினிமாவில் சொல்லுவார். கடவுள் வந்த பேரில், பக்தா என்ன வேணும் உனக்கு? அவளை ஏன் மரப்பு பண்ண வைக்கிறாங்க, பண்ணுறாங்க சில பேருன்னா, உனக்கு உள்ளே இருக்கிற அந்த உனக்கு வைராக்கியம் வரணும். போதுண்டாப்பா, எங்கேன்னு போய் சும்மா இரு. இவ்வளவு சுலபம். ஐயே அதி சுலபம். ஆத்மவித்யா ஐயே அதி சுலபம். இந்த விஷயத்தினே கேனோபனிஷத்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு. இஹச்சேத அவேதீத அத சத்தியமஸ்தி. இப்போ இங்கே தெரிஞ்சுக்கிட்டா சத்தியம் இங்கே இருக்கு. நச்சேத் இஹ அவேதீத். இப்போ இங்கே தெரிஞ்சுக்கலன்னா மகதி வினஷ்டி, பெரிய நஷ்டம். அதனால கொஞ்சம் இந்திரியங்களும் புத்தி மனசு உடம்பு கொஞ்சம் இன்னும் கண்ட்ரோலில் இருக்க, பரவாயில்ல. அப்படியே அப்போதான் சத் சங்கத்துக்கு வரணும், அப்போ தான் கேட்கணும். புரியலன்னாலும் கேட்கணும், கேட்டுகிட்டே இருக்கணும். இது இந்த ஜென்மத்தில் நீ பண்ணலன்னா அடுத்த ஜென்மம் இந்த பிறவி தப்பிட்டா என்ன பிறவி வாய்க்குமோ இல்லையா? சும்மாவா சொன்னாங்க, தெரியாது நமக்கு.
இப்போது கொஞ்சம் ஹெட் ஸ்ட்ராங்காக இருப்போம், கேட்க மாட்டோம். அடுத்தது 75. இது ஒன்று மட்டும் படிச்சுக்கிறோம். தசமஸ்ய பரிஜ்ஞானே நாயாசோஸ்தி யதா ததா ஸ்வஸ்ய பிரம்மாத்ம விஜ்ஞானம் இதி வேதாந்த டிண்டிமஹாம். மேலே சொன்ன ஸ்லோகத்துக்கு சப்போர்ட்டிவாக சாஸ்திரத்தில் ரொம்ப பிரசித்தமாக சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் பஞ்சதசியில் வித்யாரண்ய சுவாமி பல இடத்துல ரொம்ப விஸ்தரித்து பேசின அந்த ஒரு கதை. 10 பேர் அப்படி ஏதோ ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. ஓகே, 10 பேர் சேர்ந்து நடுவில் போகும்போது ஒரு சின்ன ஏரி ஜலம் பிரவகிக்கிறது, ஒரு நதியோ ரிவரோ ஸ்ட்ரீம். அப்புறம் கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணி வரலாம், இவ்வளோ இருக்கலாம் தெரியாது. சரி, எல்லோரும் கை பிடிச்சிக்கோங்கப்பா, எல்லாம் கரெக்டாக கிளம்பு அப்படின்னு ஒருத்தன் லீடர் எல்லோரும் தாண்டி போயிட்டாங்க. தாண்டி போனதுக்கப்புறம் என்னடா எல்லோரும் வந்துச்ச, நடுவில் ஒருத்தனும் கால் வழுக்குதுடா, இரு 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 எனக்கு தண்ணி இங்கே வரைக்கும் வந்துச்சு அப்படின்னு அவனை கையை விட்டுட்டான். சரி, கை விட்டான்னு வந்துடும் நிதானமாக, சரியா? அப்படின்னா எல்லோரும் அவங்கவுங்க ஃபோர்ஸாக இருக்க வாட்டர் போயிட்டு தாண்டி எல்லோரும் இங்கே வரிசையாக நிலுங்கோ எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10வது அவன் எங்கடா? சொன்ன ஜாகிரதை வாட பேசாமே கூட வேணே காணும். 10வது காணும். இன்னொருத்தனு அண்ணா நீ நான் என்னைக்கிறேன் கரெக்டாக, ரொம்ப கவலைப்படாதேன்னு அவனு எல்லோரும் நின்றுட்டு 9 அண்ணா, அதாடா நான் சொன்னேன்ல ஒருத்தன் போயிட்டாடா அப்படின்னு சொல்லி எல்லோரும் அழ ஆரம்பிச்சுட்டு, அதில் ஒரு லீடராக இருக்கிறவன் ரொம்ப கவலைப்பட்டு அங்கே மரத்துக்கு தலை அடிச்சுக்கிட்டு அவனுக்கு இங்கே பம்பே வந்துச்சு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மகாத்மா அந்த பக்கம் வந்தார். ஒரு வயசானவர் என்னடா நடந்துச்சு, என்னாச்சு, எல்லாம் கதை சொன்னார். இப்படி போயிட்டாங்க, நான் இங்கே போய் பதில் என்ன சொல்கிறது, அங்கே எங்கள் குரு அனுப்பிச்சார் எல்லோரும். அப்படி அவருக்கு அங்கே கொஞ்சம் தூரத்துலேருந்து புரிஞ்சிச்சு, இதெல்லாம் புரிஞ்சிச்சு. அவருக்கு அப்படி பார்த்தாவே புரிஞ்சிச்சு. முதல்ல என்ன, அழ நிறுத்துங்க முதல்ல. 10வது எங்கே இப்போ போல இருக்கான் அப்படின்னு சொன்னான். இருக்கான்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு ஆஸ்வாசம். ஒருவேளை அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போகும்போது இவர் பார்த்து தூக்கி வச்சாரோ என்னமோ, ஆஸ்வாசம். அப்புறம் எங்கே இருக்கான்னா, இங்கே இருக்கான், உங்களை கூட இருக்கான், எல்லோரும் லைனில் நிலுங்க. இவர்கிட்ட ஒரு குச்சி தண்டம் வச்சுக்கிட்டாரு. தலைமையில் எல்லாருக்கும் ஒரு அழி. ஒன்று சொல்லுறா, நீ சொல்லு. 9 ஆயிடுச்சு, சொல்லு. தசமஹ அசி, நீ தான் அந்த 10வது. பாரு, இப்படி எல்லாரும் எண்ணிட்டாங்க, அவன் எண்ணாமே விட்டுட்டான். இதுதான் கதை. இப்போ 10வது நிஜமாக போயிட்டானா, மாதிரி அளந்துட்டாங்க, இவன் அடிச்சுக்கிட்டான், இங்கே பம்பு வந்துச்சு. வித்யாரண்யம் ஏது வருது ரொம்ப அழகாக. இப்போது 10வது போல நான் அளந்ததே வேஸ்ட்டு. சார் அப்போ ஏதோ அளந்துட்டான். இப்போ இந்த அடிச்சுக்கனால பம்பு வந்துச்சு, இது 1 மாதம் இந்த வலி இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் 10வது சாகலைன்னு சந்தோஷம் இருந்தால் கூட இந்த பம்பு இருக்கு. பிராரத்தம் அப்படி தான். ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட இந்த வலி கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த விஷயந்தான் இங்கே சொல்கிறாரு. தசம 10வது இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பரிஜ்ஞானே, அதுக்கப்புறம் அழுவானா? இந்த வலி இது பம்பு. இங்கே என்னது பம்புக்கு என்ன சொல்லுவாங்க தமிழ்லாம்? வீங்கியிருக்க.
வீக்கம். அது வலி இருந்தால் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன், அது பரவாயில்ல, கொஞ்சம் தானே போயிடும். இதுக்கப்புறம் இனிமேல் இவங்க தேடணுமா, கஷ்டப்படணுமா, ஓடணுமா, அடணுமா, ஆயாசம் ஏதாவது இருக்கோ? ந ஆயாச அஸ்தி. அது எப்படியோ யதா ததா, அதே போல் ஸ்வஸ்ய பிரம்மாத்ம விஜானே நீத சச்சித் ஆனந்தம் பிரம்மா. பிரம்மன் எங்கோ இல்லை, கடவுள் எங்கோ இல்லை, ஆத்மா எங்கோ இல்லை. தேடாதே, உணரு, நீ అని ஏற்றுக்கோ. யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட். அதுக்கப்புறம் ஆயாசம் இருக்கா? ஏதாவது பற்றி ஆயாசம் பண்ணணுமா? ஏதாவது பற்றி கவலைப்படணுமா? பயப்படணுமா? ஏன்னா பிரம்மனில் பயம் கிடையாது, பிரம்மனுக்கு ஆசை கிடையாது, பிரம்மனுக்கு தொந்தரவு கிடையாது, ஜனனம் கிடையாது, மரணம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வியாதி ஜரா மரணம் அன்னி எல்லாம் தாண்டி இருந்த வஸ்து நான் தெரிஞ்சுக்கிட்டு பிராரப்தம் என்ன ஆகிட்டு இருந்தாலும் அது தலைவலி வரும், வயிற்று வலி வரும், ஏதோ அப்ஸ் டவுன், ஜஸ்ட் வாட்ச் தெம், இந்திரஜாலம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகா இது வேதாந்த டிண்டி மகா. மிச்சம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.